ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கின்றேன். ஆமேன். தேவனுடைய வல்லமையை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். ஆமேன். அப்படின்னா எப்படி பாஸ்டர் நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னா, நாம் இந்த பூமியில் உயிரோடு இருப்பதே அவர் வல்லமையை ருசிப்பதற்கான ஒவ்வொரு தருணங்கள் தான், அனுபவங்கள் தான். ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் அலைகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சிங்கத்துடைய குணம் என்னென்னா, முதல்ல அடிக்கும், கொல்லும், அதுக்கப்புறம் சதைகளை பிக்கும், அதுக்கப்புறம் என்ன செய்யும், பித்து சாப்பிடும். ஆனால் இந்த சிங்கம் வித்தியாசமான சிங்கம். எவனை விழுங்கலாமோ அப்படின்னா டோட்டலாக அப்படியே வாயிலே போட்டு எப்படி ஒரு சின்ன மாத்திரை இருந்ததுன்னா எப்படி விழுங்குறாங்க ஜனங்கள், அப்படி விழுங்குவது போல். அல்லது கோழி எப்படி செய்யுது, ஒரு பருக்கு அல்லது ஒரு தானியத்தை கொத்தி அப்படியே கடித்து நல்லா சவைச்சு கூழ் மாதிரி ஆக்கி முழுங்குதா? இல்லை, லபக்கு 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 லபக்குன்னு என்ன செய்யுது, ஒவ்வொரு கொத்திட்டு ஒரு கொத்து முடிச்சுட்டு தலை வரும்போதே முழுங்கிடும், இன்னொரு கொத்துக்கு ரெடி ஆகிடும். அது மாதிரி இந்த சிங்கம் இருக்குது. ரொம்ப வித்தியாசமான சிங்கம் இந்த சிங்கம். பிசாசுங்கிற சிங்கம் வித்தியாசமானது. இந்த சிங்கம் விழுங்கலாமோன்னு தான் அடித்து கொன்று பீறி கடித்து தின்னா லேட் ஆகிடும். ஆனால் இந்த சிங்கம் எப்படின்னா, கோழி கொத்தி சாப்பிட்றது போல் அப்படியே மனுஷனில் கொத்தி சாப்பிடுதான். அந்த அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு, எவனை விழுங்கலாம் அப்படின்னு. அப்படின்னா அந்த சிங்கம் ஏற்கனவே தன்னுடைய தன்னுடைய இரையை அவன் மரித்த நிலையில் இருக்கின்ற அந்த தருணமே அடித்து கொன்று பீறி ஒரு சின்ன பீஸை வாயில் வச்சுக்கிட்டு இருக்கிற நிலையில் தான் ஒவ்வொரு மனுஷனும் இருக்கான் போல இருக்கு. அப்போ என்ன செய்கிறான், அந்த சிங்கம் ஏற்கனவே எல்லாம் நிலையில் செட் ஆகிடுச்சு. அடித்து கொன்று பீறி கிழித்து இவ்வளோ பெரிய பீஸ் இருந்ததுன்னா அது எப்படி முழுங்கணுமோ அந்த அளவுக்கு தான் மனுஷன் இருக்கான் போல இருக்கு. ஏற்கனவே அதாவது அந்த ஸ்டேஜில் தான் மனுஷன் இருக்கிறான். பாம்பு பார்த்திங்கன்னா அப்படின்னா, பாம்பு ஏதோ ஒரு அனிமலை கொத்திருச்சு அப்படின்னா, எலியையோ அல்லது ஏதோ ஒரு தவளையவோ கொத்திருச்சு அப்படின்னா, அந்த கொத்தின அந்த பாம்பின் விஷமானது அந்த அனிமலுக்குள்ளே உள்ளே போகிறது எதுக்கு அப்படின்னா, வயிற்றிலிருந்து செரிக்கிற அந்த செரிமானம் ஏற்கனவே வெளியிலே நடைபெறுவதற்காக தான் அந்த பாம்பினுடைய விஷம் அந்த சின்ன அனிமலில் அல்லது எலி மேலே தவளை மேலே அது செலுத்துதான். டைஜஸ்டிங் இன்சைட் அவுட். வெளியில் தான் பாதி செரிமானம் ஆகிடுச்சு. செரிமானம் ஆகிறது தான் அது சஃபகேட் ஆகி மரித்து அந்த இரத்த ஓட்டங்கள் நரம்பு மண்டலங்கள்லாம் அப்படியே கொலாப்ஸ் ஆகிறது. அந்த கொலாப்ஸ் ஆகிறது தான் அந்த பாம்பிற்கு வெளியில் நடைபெறுகிற, வாய்க்குள்ளே போய் தான் செரிமானம் இல்லை, வாய்க்குள்ளே வருவதற்கு முன்பாகவே செரிமானம் அங்கே ஆகுதான் பாதி. அதுபோல தான் பிசாசு என்ன செய்கிறானா, எவனை விழுங்கலாமோ. அப்போ தேவனுடைய அந்த அனுபவத்தை, அந்த பாதுகாப்பின் அனுபவத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் சுவைத்து கொண்டு தான் இருக்கோம், அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆகையினால தான் நம்ம உயிரோடு என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா எப்பொழுதோ பாம்பின் விஷம் போல் ஏற்கனவே டைஜஸ்ட் ஆகி தான் மனுஷன் இருக்கிறான். பாவத்தினால் டைஜஸ்ட் ஆகி இருக்கிறான். பாவத்தினால் பீறப்பட்டு கொல்லப்பட்டு அவனுடைய வாய்க்குள்ளே விழுங்குற ஸ்டேஜில் தான் ஒவ்வொரு மனுஷனும் இருக்கிறான் இந்த உலகத்தில். ஆனால் நமக்கெல்லாம் தப்பித்து தேவன் தன்னுடைய இந்த ஆவியில் தன்னுடைய இரத்தத்தினால் அவர் என்ன செய்து வைத்திருக்கிறார், நம்மை வைத்திருக்கிறார். அந்த பாதுகாப்பு நமக்குள்ளே இருக்குது. ஆகினால தான் தேவனுடைய பாதுகாப்பு அனுபவித்து கொண்டு இருக்கிற நாம் உலகெங்கும் இருக்கின்ற வலைதளங்களில் யூடியூப்பில் இருக்கிற எல்லா ஜனங்களும் நாமளும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அதை போல தான் இருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட ரீதியிலாம் இருக்கின்றோம். நாம் விசுவாசத்தை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படல் உறுதி, காணப்படாதல் நிச்சயம் என்று சொல்லி எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசம் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை பெற்று இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் பெற்றிருக்கின்றது. அதனுடைய அடிப்படையில் பொதுவான விசுவாசம், உலக பிரகாரமான விசுவாசம், கிறிஸ்தவனுடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம்
தேவ ரகமான விசுவாசம் என்று சொல்லி 5 நிலைகளில் நாம் பார்க்க முடியும். இந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற வார்த்தையை மனிதர்கள் மத்தியில், அதாவது இறை நம்பிக்கையின் அடிப்படையில் இது எப்படிப்பட்ட நிலையில் இருக்குன்னா, மனிதர்களுக்குள்ள நம்பிக்கை இருக்குது, கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி. ஆகவே காட்டில் வாழ்கிற, குகைகளில் வாழ்கிற ஜனங்கள் இயற்கையை தெய்வமாய் கொண்டு வழிபடுகிற ஜனங்கள். அடுத்தது நல்லா படிச்சிருக்கிறாங்க, நல்ல தொழில் செய்கிறாங்க, நல்ல கிராமங்கள் இல்லாமல் நகரத்தில் சஃபிஸ்டிகேட்டடாக வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. இருதயம் இருளடைந்த நிமித்தமாக தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி அவைகளை வழிபடுகிற ஜனங்களாக இருக்கின்றார்கள். அடுத்தது சிலை வழிபாடு செய்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள். மூன்றாவதாக சிலை வழிபாடு செய்து அவைகளை வணங்கி கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவர்கள், சிலை வழிபாட்டு கிறிஸ்தவர்கள். நான்காவது, கிறிஸ்தவர்கள் பிதாகுமாரன் பரிசுத்தாவை நன்கு அறிவாங்க, ஆனால் அனுபவம் இல்லாது வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தின்படி, உலகத்தினுடைய மனிதர்கள் வாழ்கிறபடி அவர்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க பெயர் கிறிஸ்தவர்கள். அடுத்தது யூதர்கள். அதற்கு மேலே இயேசுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய வல்லமையை உணர்ந்து கொண்டு பெற்றுக்கொண்டு பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற நீங்கள், வலைதளங்களில் யூடியூப்பில் உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள், நீங்களும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீங்க. ஆமென், அல்லேலூயா. அப்போது இந்த கிறிஸ்தவருடைய விசுவாசத்தை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்தது யூதர்களுடைய அவர்கள் நம்பிக்கை என்னென்னா, அவங்களும் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை போல தான் இருக்கிறாங்க. நான் யூதனாக இருக்கிறேன், என்னுடைய குலத்தில் தான் இயேசு வந்தார், ஆகையினால் எனக்கு ரட்சிப்பு தேவையில்லை என்று அவங்க இருந்துவிட முடியாது, இருந்துவிடக்கூடாது. ஆகையினால தான் ஆண்டவராக கர்த்தர் 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த பூமியில் இருந்த பொழுது ஒரு மனிதனை சந்தித்தார். இரவில் அந்த மனிதனை பார்த்து கேட்டார், நீ மறுபடியும் பிறக்கணும்னு. நான் எப்படி பிறக்கணும், இனிமே என் தாயின் வயிற்றில் நான் போக முடியுமா, எப்படி பிறக்க முடியும் என்று கேட்டான். அதுக்கு அவர் சொன்னார், நீ மோசேயோட ஆகமத்தை நீ படிக்கவில்லையா? மோசே ஆகமும் அதை போதிக்கிற. ஆகவே வனாந்தரத்தில் மோசே வெண்கல சர்ப்பத்தில் உயர்த்தினது போல நானும் உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும். அவர்கள் நோக்கி பார்த்து பிழைத்தார்கள், நீயும் என்னை நோக்கி பார்க்க வேண்டும், பிழைக்க வேண்டும் மற்ற மனிதர்களைப் போல. ஆகவே நீ அவைகளை பார்க்க வேண்டும், பிழைக்க வேண்டும் என்று சொன்னார். அதனுடைய அடிப்படையில் அருமையான ஒரு வார்த்தையை பேசியிருக்கிறார். அதுதான் சுவிசேஷத்தினுடைய மூல வார்த்தை. அது என்னவென்றால், யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையானது ரொம்ப அற்புதமான வார்த்தை. அன்பு என்று சொல்லப்படுகிற வார்த்தை நம்ம நல்லா அறிவோம். தாய் தகப்பனுடைய அன்பு நமக்கு தெரியும். பிள்ளைகளுடைய அதாவது சகோதர சிநேகம் அவங்க நல்லா தெரியும். அடுத்தது கணவன் மனைவியுடைய அன்பு நல்லா தெரியும். பெற்றோருடைய அன்பு, சகோதர சிநேகத்தினுடைய அன்பு அல்லது கணவன் மனைவியுடைய அன்பு, இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் தேவனுடைய அன்பு தெரியுமான்னு தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னா, பாவ நிலையில் ஒவ்வொரு மனுஷனும் இந்த பூமியில் குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடினால அந்த அன்பை தெரிந்து கொள்ள முடியாது. அது அவனால் சாத்தியம் இல்லாது இருக்கிறது. ஆனால் அது எங்கோ இருக்கிறதா இல்லை. எப்படி காற்று ஒரு மனிதனை வியாபித்து அவனோடு உரசி கொண்டு இருக்கிறதோ அதுபோல் தேவனுடைய அன்பு உரசி கொண்டு இருக்கு. ஆனால் உணர முடியலை. ஒரு ஜடமாக, நடைப்பினமாக அல்லது கோமா ஸ்டேஜில் இருக்கிற. ஆகையினால தான் அவன் உணர முடியவில்லை தேவனுடைய அன்பை. அப்போ தேவனுடைய அன்பு உணர்ந்தார்களா? இதற்கு முன் உணர்ந்தார்களா? உணர்ந்தார்கள். எப்படி உணர்ந்தாங்க? ஆதாம் ஏவாள் உணர்ந்தாங்க. ஆகையினால தான் அவங்க இந்த பூமியில் இருந்தபொழுது ஆளுகை செய்தாங்க, ஆண்டு கொண்டாங்க, கீழ்ப்படுத்தினாங்க. அவங்க விழுந்த பொழுது தேவனுடைய அன்பு அவளுக்கு கரம் கொடுத்தது. தேவ தூதர்கள் பாவம் செய்த பொழுது அவர்களை தள்ளினார். இவர்களும் பாவம் செய்தார்கள், இவர்களை தள்ளவில்லை. ஏனென்றால் தேவனுடைய பரிபூர்ண அன்பு அவர்கள் பயணித்தபடினால, இருந்தபடினால அவர்களை பாதுகாத்தார். அவர்கள் என்ன செய்தார்? பாதுகாத்தார். இந்த உலகத்தில் எத்தனை பேர் இதை சொன்ன பிறகு, அன்றைக்கு தேவன் ஒரு தவறான ஒரு காரியத்தை செய்துட்டார். தேவதூதர்கள் விழுந்த பொழுது அவர்களை தள்ளினார். அதுபோல ஆதாம் ஏவாள் விழுந்த போது அவர்களையும் சேர்த்து தள்ளி இருந்திருக்கலாம். தேவையில்லாமல் ஜனப்பெருக்க வந்து நாம் இந்த பொம்பளையை கட்டி இல்லது இந்த ஆம்பளையை கட்டி இந்த பிள்ளைங்கள்லாம் பிறந்திருக்கு பாரு, இதெல்லாம் இருந்து இன்னும் எத்தனை பேர்லாம் இந்த மாதிரி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. ஆனால்
அவர்களை தள்ளியிருந்தால் அது வந்திருக்காது, உண்மைதான். ஆனால் அதற்காட்டிலும் ஒரு மேலான அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறார். என்னவென்றால், ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பூமியில் மனுஷனை மண்ணினால் உருவாக்கி இந்த பூமியில் அவர்களை வாழ வைத்தார். அவர்கள் இந்த பூமியை பரலோகத்தை போல மாற்றணும் அப்படின்னார். அப்போது பரலோகம் போக முடியுமா அப்படின்னா சாத்தியம் இருந்தது. போனாங்களா அப்படின்னா போய் வந்திருக்கிறாங்க, அப்படி தான் சொல்கிறாங்க. ஆதாம் ஏவாளும் என்ன செய்கிறாங்க? பரலோகம் போய் வந்திருக்க கூடும் என்று தான் பேசுகிறார். அதை பற்றி ஆழமாக பேசப்பட்டிருக்கு. பேசணும்னா அதுக்கு தளமும் நேரமும் எதில், அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அப்போது ஆதாம் ஏவாள் போனாங்க. ஆனால் அவங்கள நிரந்தர இருப்பிடம் என்னது? நிரந்தர இருப்பிடம் என்னது? பூமி தான். பரலோகத்தை போயிட்டு வரல, ஜஸ்ட் விசிட்டேஷன், போயிட்டு வரதான் முடியும், பார்க்க தான் முடியும். ஆனால் அங்கே தங்க முடியாது. ஆனால் அவங்க பாவம் செய்தது நிமித்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை தேவன் இந்த ஜனங்கள் பெறும்படி அவர் செய்தார். அது என்னவென்றால், குமாரனை அடிக்க கொடுத்து அதன் மூலமாக. ஆகையினால தான் வேதத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, நித்திய வீடு நமக்கு இங்கே இல்லை அப்படிங்கிறார். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போது பாவம் செய்யாமல் அவங்க இருந்திருந்தா நித்திய வீடு இதுவாக இருந்திருக்கும். பரலோகத்துக்கு மாத்திரம் விசிட்டேஷன் போயிட்டு வரலாம், போயிட்டு வர ஒரு விசிட்டிங் மாதிரி போயிட்டு வரலாம். அப்போது நிலையானது என்னவாக இருந்திருக்கும்? இந்த பூமியாக இருந்திருக்கும். நான் சொல்லலை, வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறாங்க. நானுமே அதை முன்மொழிந்து வழிமொழிகிறேன். இப்போது இயேசுவை குறித்து உனக்கும் ஸ்ரீக்கும் உன்வித்துக்கும் அவளுக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லப்படுகிற இந்த ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட நிமித்தமாக நாம் என்றென்றும் இந்த பூமியை விட்டு என்றென்றும் பரலோகத்தில் வாழத்தக்கதாக ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை இதன் மூலமாக பெற்றோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்படின்னா எதற்கு இது பதிலாக நான் சொல்கிறேன் என்றால், ஆதாம் எவளை தள்ளியிருந்தா கர்மம் நான் வந்திருக்க மாட்டேன், இவளை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன், அல்லது என்ன கல்யாணம் பண்ணி இவளுக்கு தொந்தரவாக நான் இருந்திருக்க மாட்டேன், அல்லது இந்த பிள்ளைகளை பெற்று இதுங்க இப்படி தருதலே அலையுத, அல்லது இந்த மாதிரி ஆட்கள் வந்திருக்காங்களே, அல்லது பிள்ளை கூட நினைக்கலாம், இந்த பெற்றோர் தாய் தகப்பன்னா நான் பிறந்த பாரு அப்படின்னு அவங்க கூட நினைக்கலாம் என்று பேசுவதற்கான அந்த நிலை டோட்டலாக மாறிடுச்சு. எதன் நிமித்தமாக? குமாரனை அடிக்க கொடுத்தது நிமித்தமாக. அப்பொழுது நம்முடைய இந்த பூமியில் வாழக்கூடிய இந்த எக்ஸிஸ்டிங் பிளேஸ் அது என்னவாயிடுச்சு? டெம்பரவரி ஆயிடுச்சு. பர்மனண்ட் பிளேஸு பரலோகம் ஆயிடுச்சு. அவர் எங்கே வாழுகிறாரோ அங்கே வாழத்தக்க, அவர் எங்கு உலாவி கொண்டு இருக்கிறாரோ அங்கே நாமும் இருக்கத்தக்க, அவர் எங்கு அந்த ஜீவனுள்ளோர் தேசம் என்று சொல்லப்படுகிற அந்த ஜீவனுள்ளோர் தேசத்தில் நாம் என்றென்றும் நித்தியமாய், தேவன் எவ்வளவு நித்தியமானவரோ அதுபோல் நானும் நித்தியமானவன், நான் நித்தியமானவன் ஆகிறபடினால அந்த பரலோகத்தினுடைய இடமும் நித்தியமானது. ஆகவே அப்படிப்பட்ட ரீதியில் அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு? பேசப்பட்டிருக்கு. அப்போது ஆதாம் ஏவாள் விழுந்து போனாங்க, அவங்க பிள்ளைகள்லாம் விழுந்து போனாங்க. எப்படி பயணித்தது என்று நாம் பார்க்க முடியும். அதற்கு அப்புறம் அவங்களுடைய பிள்ளைகள்லாம் சந்ததி பெறுகிறது. எப்படி தேவனுடைய பரிபூர்ண அன்பு பயணித்தது என்று பார்த்தோம். இந்த உலகம் ஒரு முற்றுப்பெற நிலையில் இருந்துச்சு. ஆனால் அந்த முற்றுப்பெற நிலையில் ஒரு புது மனிதனை உண்டாக்கியிருக்கலாம். ஆனால் தேவன் உனக்கும் ஸ்ரீக்கும் உன்னித்துக்கும் அவளுக்கும் பகை உண்டாக்குவேன் என்ற வார்த்தை அவர் கண் முன்பாக வந்தது நிமித்தமாக அதை வித்தை பெற்றவன் இந்த பூமியில் ஒருத்தன் இருந்தாகவன். அதுக்காக பார்த்தோன்னா ஒருத்தன் இருந்தான், அவன் தான் நோவாக்காரன். அந்த நாளில் இருக்கிற கெட்ட மனுஷனுங்களுக்குள்ளே இவன் நல்லவன், அவ்வளோதான ஒழிய தேவன் எதிர்பார்த்திருக்கிற சன்மார்க்கன், நீதிமான், பரிசுத்தவான் இவன் கிடையாது. யார்? நோவா கிடையாது. அவனுக்குள்ளே எப்படி பரிபூர்ண அன்பு பயணித்தது, அவருடைய பிள்ளைகளுக்குள்ளே எப்படி பயணித்தது? சேம் காம் யாப்பேத்து அவருடைய பயணித்ததை நம்ம பார்த்தோம். சேம் அந்த சந்ததியில் தான் ஆபிரகாம் வருகிறான். அவனுக்குள்ளே எப்படி பயணித்தது? ஆபிரகாமுக்குள்ளே எப்படி பயணித்தது? ஈசாக்குக்குள்ளே எப்படி பயணித்தது? யாக்கோபுக்குள்ளே எப்படி பயணித்தது? அவங்களுடைய பிள்ளைகள்லாம் எப்படி பெருகினாங்க என்பதை குறித்து பார்த்தோம். அதுக்கப்புறம் யோசேப்பை தேவன் தெரிந்தெடுத்து அவனுக்குள்ளே எப்படி இந்த பரிபூர்ண அன்பானது பெருகி கொண்டு இருக்கிறது என்பதை குறித்து என்ன செய்தோம்? பார்த்தோம். ஆமென், அல்லேலூயா. அப்போது எந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, கடந்த வாரத்தில் இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் 20 வெள்ளிக்காசுக்கு இந்த இஸ்மவேலர் அவர்களிடத்தில் இவன் என்ன செய்தான்? விற்று போயிட்டு விட்டான். அவங்க கொண்டு போய் எகிப்தில் கொண்டு போய் அங்கே போய் விற்று போட்டான். இங்கே 20 காசுக்கு 20 வெள்ளிக்காசுக்கு விற்றான். எப்படின்னா இதை எப்படி சொல்கிறாங்க வேத வல்லுன்னா, ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம், புடு அடி போட்டோம் அப்படின்னு. இவன் விற்கப்படும் பொழுது 16லிருந்து 18 வயசு. யாருக்கு? யோசேப்புக்கு.
என்று இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நல்ல விலை போகக்கூடிய ஒரு வயசு இந்த மனுஷன். 16லிருந்து 18 வயசுக்குள்ளே ஒரு வாலிபன் இருப்பானால் அந்த வாலிபனை விலைக்கு வாங்குறவன் நல்ல ஹை ரேட்டு கொடுத்து வாங்குவேன். ஏன்னா ரொம்ப நாள் உயிரோடு வாழ்வோம். 40 வயசுனா முக்கா கழட்டு பைய அதெல்லாம் வேணாங்க, வேலை செய்வதில்லை. அப்போது 16லேருந்து 18 வயசு நல்ல விலை போகணும். இவனை 20 வெள்ளிக்காசுக்கு வீடு காலி பண்ணுறாங்க, வீட்டில் உள்ள பொருள் இருக்குது, அதை விற்கணும். அப்படின்னா நாள் நெருங்க வீடு காலி பண்ணி ஒரு வேறு தேசத்திற்கு அவங்க செட்டில் ஆக போகிறாங்க. அப்படின்னா ஏதாவது விற்கக்கூடிய வலைதளங்களில் அல்லது ஆப்பில் தன்னுடைய வீட்டு பொருள்களை போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. என்கொயரி வர வரைக்கும் பார்ப்பாங்க. வரல அப்படின்னா வந்த விலைக்கு வி, இப்படியே கறந்தால் நாம் எடுத்துகிட்டா போகிறோம், ஏதோ வந்த விலைக்கு வி. ஒரு காரு 15 லட்ச ரூபா அப்படின்னா 6 லட்சம் கேட்குற, சரி வீடு வந்த வரைக்கும் போதும், இப்படியே வச்சுட்டு இருந்தா யார் நம்ம விற்க போகிறா, யார் விற்கிறதுக்கு கையெழுத்தெல்லாம் போட போகிறா, வந்த விலைக்கு வி. டிவி 1 லட்ச ரூபா 40,000 தான் கேட்க, சரி வி போ என்று விற்பது போல இவனை பேரம் பேசி, இல்லை இவனுக்கு 16லேருந்து 18 அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, இவனோட விலையே 300 வெள்ளிக்காசு, நீங்கள் என்ன இவ்வளோ அடிமெடுத்து கேட்குறீங்க, அப்படிலாம் பேசலை. வந்த விலைக்கு விற்றுருக்கானுங்க, அப்படி தான் பேசுகிறாங்க வரலாற்று அறிஞர்லாம். சரி, அங்கே கொண்டு போய் இவன் அதிக காசுக்கு தான் விற்றுருக்கிறான். யார்? இந்த இஸ்மவேலர்கள், இந்த யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு வாங்கி மினிமம் ஒரு 100, 150, 200 வெள்ளிக்காசுக்கு விற்றுருக்கக்கூடும், அப்படி தான் பேசுகிறாங்க. சரி, அதுக்கு நான் உள்ளே போக விரும்பல. அங்கே போன உடனே இங்கே ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. என்னவென்றால் ஆதியாகமம் 39:2 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அப்போ யோசேப்போடே இருந்தார் என்று சொல்லப்படுகிற வார்த்தை கடந்த வாரத்தில் நம்ம ஆழமாக பார்த்தோம் இல்லையா? எப்படி யோசேப்போடு இருந்தார் என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் தேவனாகிய கர்த்தர் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளே இருக்க முடியாது. ஒரு மனுஷன் 4 புறத்துலேயும் கிளாஸ் உள்ள ஒரு வீடு, நல்லா சுடுற வெயிலில் அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே அவனால் இருக்க முடியுமா? உள்ளேயே வெந்துருவான், புழுக்கமாயிடும். அப்படி இல்லைன்னா சாக்கடை ஓடுகின்ற அந்த சாக்கடை பாதாள சாக்கடைக்குள்ளே அதுக்கு மேலே ஒரு குடிசை போட்டிருக்கான். அந்த குடிசை வள்ளி அந்த கீழே மேனுவல் மாதிரி இருக்குது, அதில் ஒரே நாத்தம் வருதுன்னா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதுபோல் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவநாயகத்தை எந்த மனுஷனுக்குள்ளே இருக்க முடியாது. ஏனென்றால் ஜென்ம சுபாவத்தினுடைய பாவத்தினுடைய கோரம் இந்த மனுஷனுக்குள்ளே, எலியாவாக இருக்கட்டும், எலிசாவாக இருக்கட்டும், சாமுவேலாக இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், எவன் வேணாலும் இருக்கட்டும், அவனுங்களுக்குள்ளெல்லாம் தேவநாயகத்தை இருக்க முடியாது முடியாது முடியாது. அவனோடே மாத்திரம்தான் தேவன் இருந்தாக வேண்டிய நிலையில் ஒவ்வொரு மனுஷனும் இருந்தான். என் தாசனாகிய ஆபிரகாம், என் தாசனாகிய மோசே, என் தாசனாகிய தாவீது, அவனுங்களுக்குள்ளெல்லாம் யாருமே தேவநாயகத்தர் இல்லவே இல்லை. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நியாயாதிபதி காலத்தில் சிம்சனுக்குள்ளே தேவன் வந்துட்டு போனார். ஆமாம், வந்துட்டு தான் போக முடியும். ஏன்னா இருக்க முடியல. அவன் பாவியாக இருக்கிறபடினால தான் பச்சைவாழ்கிட்ட போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஆகினால் என்ன செய்ய முடியல? இருக்க முடியல. அவனை பலப்படுத்தி விட்டு அவனுக்குள்ள காரியத்தை நடப்பித்து உடனே வெளியில் ஏறிடணும். ஐயோ இருக்க முடியல சாமி, எப்பா என்ன ஒரு பயங்கரமான ஒரு நாற்றம், துர்நாற்றம், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போல அல்லவா இவனுங்க இருக்கிறானுங்க. யார்? எலியாவும் சேர்த்து தான் சொல்கிறேன், சாமுவேலையும் சேர்த்து தான் சொல்கிறேன். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை போல தான் அவருடைய சரீரங்கள் இருந்தது. ஆகவே தான் உள்ளே போகவில்லை. யோசேப்போடே தேவன் இருந்தார், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் என்று சொல்லி கடந்த வாரத்தில் என்ன செய்தோம் பார்த்தோம். இன்றைக்கு கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் என்பதை தான் தியானிக்க போகிறோம். ஏன் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை ரொம்ப ஆழமாக பேசப்பட்டிருக்கிறது. இந்த யோசேப்போடே இருக்கும் பொழுது இங்கே அடுத்த வார்த்தை சொல்லுது, அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அதுக்குள்ளே நான் போல யோசேப்போடே இருந்தார் என்பதை பற்றி தான் பேச வர்றேன். அப்போது யோசேப்போடே இருக்கிற நிமித்தமாக அவனுக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அவனுக்குள்ளே நிறைய விதமான கேரக்டர் வெளி வருது. அவனுக்குள்ளே நிறைய விதமான ஒரு வாழ்க்கையின் அனுபவம் அவனுக்குள்ளே வெளிப்படுது. என்ன செய்யுது? வாழ்க்கையின் அனுபவம். பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வயசில் இருந்தால் 18 வயசு என்று சொல்கிறாங்க இல்லையா? அவன் பிடிக்கப்பட்ட பொழுது 18 வயசு. சிறைச்சாலைக்கு முன்பாக போத்திபாருடைய வீட்டில் அவன் இருந்த வருஷங்கள் இருக்குது.
16லேருந்து 18 போத்திபாரில் அவனுடைய வாழ்நாள், அதுக்கப்புறம் சிறைச்சாலையினுடைய அனுபவம், அதனுடைய நாள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பானபாத்திரக்காரன் என்ன செய்வான்னா இவனை மறந்துடுவான். மறந்து இருந்ததுனால சிறைச்சாலை மீண்டும் அனுபவம். சொப்பனம் கண்டு அதை விடுவிக்கக்கூடிய நிலையில் இருந்த பொழுது இந்த யோசேப்புடைய வயது என்னவென்றால் 30 வயது. பார்த்தீங்க அப்படின்னா ஆதியாகமம் 41:46 யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நின்ற பொழுது 30 வயதுள்ளவனாய் இருந்தான். 16 வயசு அடுத்த வருஷமே போய் நிற்கலை. போத்திபார் வீட்டில் அதுக்கப்புறம் ஒரு சில வருஷங்கள் ஆகிறது. அவன் தண்டிக்கப்பட்டு சிறைச்சாலையில் அவன் இருந்தான். சிறைச்சாலை கைதிகளுக்கெல்லாம் இவன் தலைவனாக இருந்தான் அந்த நாட்கள். அதுக்கப்புறம் சுயம்பு பானபாத்திரக்கார் 2 பேர் அவனுங்க சொப்பனம் கண்டு அதை விடுவித்து அதன் நிமித்தமாக பானபாத்தனை நீ ராஜாவுக்கு முன்பாக இருக்கும் பொழுது என்னை நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்ட்டு போகிறான். அவன் மறந்துட்டான். அவன் மறந்தது நிமித்தமாக சிறைச்சாலையில் மீண்டும் அந்த விஷயம். அதுக்கப்புறம் பார்வோனுக்கு சொப்பனம். அந்த சொப்பனத்து நிமித்தமாக அவன் இந்த பூமியில், அதாவது எகிப்தில் இருக்கிற எல்லா மந்திரவாதிகள், இன்னும் விடுவிக்கின்ற இந்த சொப்பனத்தை விடுவிக்கின்ற எல்லா மனுஷர்களையும் அழைத்து பேசி ஒன்றும் முடியல அப்படின்னு வர்ற வரைக்கும் அங்கே இருந்தான். எங்கே இருந்தா? சிறைச்சாலையில். கிட்டத்தட்ட அவன் 12 வருஷங்கள் அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்திருக்கக்கூடும் என்று சொல்லி பேசுகிறாங்க. பார்வோனுக்கு முன்பாக 30 வயது. யோசேப்பு எப்பொழுதும் இயேசுவுக்கு ஒப்பமையாக பேசுவாங்க. பிறந்ததிலிருந்து அவர் 30 வயது வரைக்கும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து, என்னதுங்க தாய் தகப்பனுக்கு எப்படி கீழ்ப்படிந்து, நான் கடவுள், நான் தேவன், உன்னை படைச்சதே நான் தான், நான் உனக்கு கீழ்ப்படினுமா? இல்லை. அவர் எவ்வளவு பயங்கரமானவர் என்றாலும் தன்னை பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு அப்புறப்பட்டு அப்படியே கீழ்ப்படிவார். கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். 30 வயதில் அவர் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டு ஊழியத்திற்கு அவர் கடந்து சென்றார். 30வது வயது. அப்போ இப்படிப்பட்ட நிலைகள்லாம் இயேசுவுக்கு அவருக்கு ஒப்புமையாக பேச முடியும். சரி, அதுக்கு நான் உள்ளே போக விரும்பலை. இங்கே யோசேப்பு, கர்த்தர் யோசேப்போட இருந்தார் அப்படின்னா, இந்த யோசேப்போட இருக்கக்கூடிய இந்த தருணங்கள், யோசேப்போட இருக்கக்கூடிய இந்த காரியங்கள் யோசேப்புக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உண்டாக்குகிறது. எந்த மனிதனோடு சவகாசம் அல்லது உறவு வைத்துக் கொள்கிறானோ அந்த மனிதனுடைய உறவின் நிமித்தமாக அவனுடைய பழக்க வழக்கங்கள் மாறும். மறுபடியும் சொல்கிறேன், எந்த மனிதனோடு சவகாசம் வைத்துக் கொள்கிறார்களோ அல்லது உறவு வைத்துக் கொள்கிறார்களோ அந்த மனிதனுடைய கேரக்டர், அந்த மனிதனுடைய பண்பு எல்லாம் சவகாசம் வைத்துக் கொள்கிறவர்களுக்குள் என்ன செய்ய பிரதிபலிக்கும். ஆகையினால தான் உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் பிசாசை நோக்கி பிசாசின் பக்கம் இருக்கிறபடினால தான் அவங்க பாவம் செய்ய தன்னுடைய சரீரத்தை, எண்ணத்தை, தங்களுடைய யோசனையை அவங்களுக்கு என்ன செய்வாங்க? ஈல்டாக்குவாங்க. பிசாசு ஒருபோதும் பரிசுத்தத்திற்கு நேராக ஒரு அணு அளவு கூட எந்த மனுஷனையும் பரிசுத்தத்துக்கு நேராக வழிநடத்த முடியாது. கூடாது. ஏன் அப்படின்னா அவனுடைய கேரக்டரே அதான், அசுத்தம் தான். அப்போ பிசாசு அவன் பின்பற்றான் அப்படின்னா பிசாசுடைய பண்பு, கேரக்டர் தான் அவனை என்ன செய்யும்? ஆளுகை செய்யும். நல்லவனோடு ஒருத்தன் சவகாசம் வைத்துக் கொள்வான் அப்படின்னா அந்த நல்லவனோடு சகவாசம் வைத்துக் கொள்ளுகிறவனுக்குள் அந்த நல்ல பண்புகள்லாம் வெளிப்படும். இன்னும் சொல்லப்போனால் அவனுக்குள்ள ஒரு தீய பழக்கங்கள், தீய குணங்கள் இருந்தால் அந்த நல்ல மனுஷனுடைய சவகாசத்து நிமித்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக தனக்குள் இருக்கக்கூடிய தீய அந்த பழக்க வழக்கங்கள், அந்த பண்புகள் குறைய ஆரம்பிக்கும் அல்லது அதிலிருந்து விடுபட ஆரம்பிப்பாங்க. ஏன்? நல்லவருடைய சவகாசம். நீங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 1:1 நான் வாசிக்கிறேன். துன்மார்க்கருடைய சங்கீதங்களுடைய 1:1 இதை நான் வாசிக்கும் பொழுது ரொம்ப வியப்பானேன். என்ன வியப்பானேன் அப்படின்னா, இங்கே மேலே போடப்பட்டிருக்கிறது சங்கீத புஸ்தகம் அப்படின்னு இருக்கு. சங்கீத புஸ்தகம் அப்படின்னு இருக்கு. ஆனால் சங்கீத புஸ்தகம் என்று சொல்லப்பட்டு
எடுத்த முதல் வார்த்தையே துன்மார்க்கம் என்று வருகிறது, துன்மார்க்கன் என்று வருகிறது. சங்கீத புஸ்தகம் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையானது டைரக்டா சங்கீதங்களின் புஸ்தகம் 1-2 ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன 1-2? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா தான் இருக்கும். மறுபடியும் சொல்றேன், சங்கீதங்களின் புஸ்தகம் 1 தவிர்த்து விட்டு 1-2 ஆரம்பித்து ஆப்டா தான் இருக்கும், சரியா தான் இருக்கும். ஏன்? இது புஸ்தகம் ஆகையினால கர்த்தருடைய வேதம்னு சொல்லப்படும் பொழுது இந்த வேத புஸ்தகத்தை பற்றி அல்லது இந்த சங்கீதங்களின் புஸ்தகத்தை பற்றி தான் பேசுகிறது என்று சரியா நம்ம யூகிக்க முடியும், நிதானிக்க முடியும். ஆனால் ஒரு வியப்பு என்னவென்றால், ஒரு புஸ்தகத்தை பற்றி பேசுது அப்படின்னா எடுத்த உடனே அந்த புஸ்தகத்தினுடைய கருப்பொருளை பேசாம எடுத்த உடனே துன்மார்க்கத்தை பற்றி முதல்ல பேசு, துன்மார்க்கனை பற்றி. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்படா அது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருது என்று வந்திருந்தா சூப்பராக இருந்திருக்கு, சரியாக இருந்திருக்கும். இந்த சங்கீதங்கள் 1:6 அல்லது 1:5 இதை வச்சுருந்தா அது என்ன செய்யும், ஒன்றோடு ஒன்று இணைந்துடும். நான் உங்களுக்கு வாசித்து காமிக்கிற மாதிரி சங்கீதங்களின் புஸ்தகம் அப்படின்ட்டு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓலமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறதா மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லிட்டு, துன்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள். துன்மார்க்குடைய மறுபடியும் 4-5 நான் வாசிக்கிறேன், 4 விட்டுட்டு மறுபடியும் 1 சேர்த்து நான் வாசிக்கிறேன். துன்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல் பாவிகளுடைய வழியில் இல்லாமல் பரியாசக்கால உட்காராமலும் இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆகையால் துன்மார்க்கல் நியாய தீர்ப்பில் பாவிகள் நீதிமான்கள் சபையில் நிலை நிற்பதில்லை அப்படின்னா கரெக்டாக வந்திருக்கும். ஆனால் இங்கே பேசுகிறாரு சங்கீதம் 1:1 துன்மார்க்கருடைய ஆலோசனையில் என்ன செய்யக்கூடாது, நடவாத, பாவிகள் வழியில நில்லாத, பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல உட்காராத அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா இந்த பூமியில வாழ்கிற எந்த மனுஷனும் நீதிமான் இல்லை. ரோமர்ல அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நீதிமான் ஒருவனாகியும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆதாம் முதற்கொண்டே நான் சொல்றேன், ஆதாம் முதற்கொண்டே சொல்றேன். ஏன்னா அவன் பாவத்தில், அவன் முதற்கொண்டு மரித்த பரிசுத்தவான்கள் அல்லது மரித்த தீர்க்கதரிசிகள், மரித்த ராஜாக்கள், தேவனுக்கு பிரியமாயிருந்து மரித்த ராஜாக்கள், கோத்திரப்பதல் எவனும் நீதிமான் கிடையாது, நோவா உள்பட. ஏன்னா அந்த காலத்தில் இருந்த மனுஷருக்குள்ள அவன் நீதிமான். அப்படின்னா ஜெயிலுக்குள்ள ஒரு 1000 கைதி இருந்தான்னா அந்த 1000 கைதிக்குள்ள இவன் நல்லவன், இவனும் குற்றவாளி தான், இவனும் பாவி தான். அந்த பாவிகளுக்குள்ள இவன் கொஞ்சம் பரவாயில்லாத பாவி அப்படிங்கிற மாதிரி தான் நோவா கூட. ஒருவனாகியும் இல்லை. ஏன் இதை சொல்றாரு? துன்மார்க்கருடைய ஆலோசனை நில்லாமல் பாவிகளுடைய வழியில் நிற்காமல் பரியாசக்காரன் இடத்துல உட்காராதீங்க அப்படின்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நாம் இருந்தால் அந்த துன்மார்க்கருடைய ஆலோசனை என்ன செய்யும், துன்மார்க்கத்துக்கு நேராக வழி நடத்தும். உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்கொள்வ. பாவிகள் வழியில நிற்காத. ஏனென்றால் அவனுடைய பிரசன்ஸ் உன்னை பாவம் செய்ய தூண்டும். அந்த ஆலோசனைக்குள்ள நீ நிற்கும் போது நீ என்ன செய்வ, ஆலோசனையில தீட்டுப்பட்டு நீ தீய வழியில போவ. பாவியில வழியில நீ நிற்கிற நிமித்தமாக அவன் என்ன செய்வானா, அந்த பாவத்தினுடைய அந்த தன்மை அவனுக்குள்ள இருக்கிற பிரசன்ஸ் அவனுக்குள்ள இருக்கிறனால அந்த பாவத்தினுடைய தாக்கம் உனக்குள்ள என்ன செய்யும், உண்டாகும். ஆகவே அவனை போலவே நீயும் பாவம் செய்வ. பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்கார. ஏன் உட்காரானா, எங்கெல்லாம் இந்த 3 விதமான சம்பவங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 விதமான சம்பவங்கள், 3 விதமான தன்மைகள் அவனுக்குள்ள இருக்கின்றது. என்ன? துன்மார்க்கன் என்ன செய்வான், தவறான தீய ஆலோசனை. பாவிகள் என்ன செய்வான், பாவம் செய்வான். பரியாசக்காரன் என்ன செய்வான், மற்றவர்களை உதாசீனப்படுத்துவான். அப்போ இந்த காரியங்கள்லாம் இருக்கும் பொழுது நீங்க நல்ல உங்க குடும்பத்துக்குள்ள ஆவிக்குரிய சபையில் இருந்தாலும், உங்களுடைய குடும்பத்துக்குள்ள எத்தனையோ பேர் பிள்ளைகள் இருக்காங்க. ஒரு பிள்ளை நல்லா கேட்கும், ஒரு பிள்ளை கேட்காது. உங்க வார்த்தையை கீழ்ப்படியாது, உங்க வார்த்தைக்கு செவி கொடுக்காது. அப்போ செவி கொடுக்காத பிள்ளைய நீங்க ஆராய்ந்து நீங்க பார்ப்பீங்க என்றால் அவங்களுடைய சவகாசம் என்ன என்று நல்லா புரிந்து கொள்ள முடியும். அவங்க சவகாசம் எப்படி இருக்கும்? துன்மார்க்கனுடைய சவகாசமும் பாவிகளுடைய வழியிலையும் பரியாசக்கார உட்கார இடத்துலையும் தான் அவங்களுடைய இது இருக்கும். என்னதான் இனிக்க தன்னுடைய பெற்றோர் அவங்களுக்கு சொன்னாலும்
அது எதிரியாக தான் பார்ப்பாங்க. நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. அதை நான் முன்மொழிகிறேன், வழிமொழிகிறேன். ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு. என்ன பழமொழி? ஷோ யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் யூ தட் ஹூ யூ ஆர். ஓ நண்பனை எனக்கு நீ காட்டு, நீ யார் என்பதை நான் உனக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறது அர்த்தம். நீ யாருன்னு உண்மையெல்லாம் ஒன்னெல்லாம் சொல்ல வேண்டாம் தம்பி, உன்னை பற்றி நீ சொல்லவே வேண்டாம், தேவையே இல்லை. அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது நீ யாருன்னு நீ சொல்ல வேணாம். ஏன்னா ஒருவேளை நீ பொய் சொல்லலாம், அல்லது மிகைப்படுத்தி சொல்லலாம், அல்லது மறைக்கலாம். உன் நண்பனை காட்டு, நான் அவனை பார்த்துக்கிறேன், அவனை பார்த்தா நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அவன் துன்மார்க்கனாக இருந்தால் நீயும் துன்மார்க்கனாக இருப்ப, அவன் பாவியாக இருந்தால் நீ அவனுடைய பாவி வழியில் நடப்ப, அவன் மற்றவளை மதியாமல் பரியாசம் பண்ணுறவனாக இருந்தான் என்றால் நீயும் அதை போல தான் இருப்ப. நீ அவனை காட்டு, நீ உன்னை பற்றி சொல்ல வேணாம், அவனை காட்டு நீ போதும் அப்படிங்கிறாங்க. அது 100% உண்மை. எந்த மனிதனோடு எந்த மனிதன் சவகாசம் வைத்துக் கொள்கிறானோ அல்லது உறவு வைத்துக் கொள்கிறானோ அந்த சவகாசம், அந்த உறவானது அந்த மனிதனை என்ன செய்யும்? பாதிப்புக்கு உள்ளாக மாற்றும். இங்கே சொல்லப்பட்டிருக்கு துன்மார்க்கன் என்று சொல்லப்பட்டிருக்கு, பாவின்னு சொல்லப்பட்டிருக்கு, பரியாசக்காரன் சொல்லப்பட்டிருக்கு. 3 விதமான தன்மை உடைய இந்த மனிதர்கள் மத்தியில் ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்றால், அல்லது அவன் இருப்பானானால், அல்லது அவனோடு உறவு வைத்துக் கொள்வானானால், அல்லது அவனோடு சகவாசம் வைத்துக் கொள்வானானால் அவர்களுடைய வாழ்வு எப்படி இருக்கும்? காற்று பறக்கடிக்கும் பதரை போல அவங்க இருப்பாங்க. அப்படிங்கிற அவங்க பூமியில் அறுப்புண்டு போவார். ரொம்ப பயங்கரமான வார்த்தை. ஏன்? துன்மார்க்கன் அவன் துன்மார்க்கன். அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸு இவனை இம்பேக்ட் பண்ணுறதுனால, இவனை தாக்கம் இருக்கிறதுனால, ஒரு தாக்கம் இவனுக்குள்ளே இருக்கிறதுனால இவனும் துன்மார்க்கனாக இருப்பான். அவன் பாவியாக இருக்கிறபடினால இவனும் எப்படி இருக்கான்? பாவியாக இருப்பான். அவன் பரியாசக்காரன், ஆகவே இவனும் எப்படி இருப்பான்? பரியாசக்காரனாக இருப்பான். பெற்றோரை மதிக்க மாட்டான், பெரியவர்களை மதிக்க மாட்டான், வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டான். அப்போ எப்படிப்பட்டவனாக இருப்பான்னா அந்த தாக்கம் இவனுக்குள்ளே இருக்கும். இது ஒட்டுமொத்த கோர் எங்கிருந்து வந்தது என்றால் பிசாசிட்டிருந்து வந்தது. பாருங்க, நான் இதை உங்களுக்கு வாசிக்கிற பாருங்க. இப்போ முதல்ல கூடாது 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 அப்படின்னு ஆரம்பிக்குது. ஆனா இது எப்படி ஆரம்பித்திருக்க வேண்டும் என்றால், இது இப்படி இருக்க வேண்டும், இப்படி நடக்க வேண்டும், இப்படிப்பட்ட செயல்ல அவர்கள் வாழ வேண்டும் என்கிற ரீதியில தான் ஆரம்பித்திருக்க வேண்டும். ஏன் அப்படி ஆரம்பிக்கவில்லை என்றால், இந்த உலகம் இப்படிப்பட்ட நிலையில தாக்கத்தில் இருக்கிறது, இப்படிப்பட்ட பிசாசுடைய தாக்கத்தில் இருக்கிறபடினால அந்த தாக்கம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள பரவி இருக்கிறபடினால அதனுடைய பண்பு, அவனுடைய தன்மை ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கு. ஆகவே அவன் துன்மார்க்கனா இருக்கிறான், பாவியா இருக்கிறான், பரியாசம் பண்ணுகிறான், கீழ்ப்படிவது இல்லை. என்ன செய்வதில்லை? கீழ்ப்படிவதில்லை. இப்படி வாசிச்சு பாருங்க. சன்மார்க்கனுடைய ஆலோசனை நடந்து, இங்க கூடாதுன்னு இருக்கு இல்லையா? இங்க எதெல்லாம் கூடாதுன்னு இருக்கோ, எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தால் அது இருக்கலாம் என்று நாம பார்த்தோம்டா, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமல் அப்படின்னு நடக்காத அப்படிங்குது. ஆனா எப்படி வந்திருக்கலாம்? சன்மார்க்கனுடைய ஆலோசனை நடந்து, நீதிமானுடைய வழிகளில் நின்று, பெரியோரை கனம் பண்ணுவதில் உட்காரும் இடத்தில் உட்கார்ந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து என்று வரும்பொழுது கரெக்டா வரும், ஆப்டா இருக்கும். என்ன செய்யும்? ஆப்டா இருக்கும். ஆனா இங்க ஆரம்பிக்கும் பொழுது துன்மார்க்கனை, பாவிய, பரியாசக்காரனை சொல்லும் பொழுது அவனுடைய தாக்கம் இந்த உலகத்துல மிகவும் பறந்து இருக்கிறது. ஆகவே நீ என்ன செய்ய? கர்த்தருடைய வேதத்துல மிகவும் பிரியமாய் இருக்கு என்று சொல்லி முதல்ல எச்சரிப்பின் கொடுத்து, எப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்கிறார்கள், எப்படிப்பட்ட பண்புள்ளவர்கள் இந்த பூமியில இருக்கின்றார்கள் என்று சொல்லிட்டு இந்த வேதத்தை நீ தியானி அப்படிங்கிறார். என்ன சொல்லி இருந்திருக்கலாம்? சன்மார்க்குடைய ஆலோசனையில் நடந்து, நீதிமானுடைய வழியில் நின்று, அவருடைய பாதையில் நீயும் தொடர்ந்து, கனம் பண்ணுவருடைய இடத்தில் உட்கார்ந்து. அப்போ சன்மார்க்கனோ நீதிமானோ இந்த கனம் பண்ணுவருடைய மத்தியில ஒருவன் வாசமா இருப்பானால் அவனுடைய வாழ்க்கை அமையுமானால், இந்த மனுஷனும் இவன் துன்மார்க்கனா இருந்தால் சன்மார்க்கனாக மாறுவதற்கான என்ன இருக்கு? பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பாவி தன் வழியை ஆராய்ந்து, நான் இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறேன், இவனை போல அல்லவா நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்வான்? நீதிமானத்துவத்துக்குள்ள அவன் வருவான். பரியாசம் பண்றவன், கனம் பண்ணாதவன்,
அந்த நிலையிலிருந்து இல்லாமல் கனம் பண்ணுகிறவனாக கீழ்ப்படுகிறவனாக இருந்தால், அவன் கீழ்ப்படுகிறான், நான் எவ்வளோ நாள் இப்படியே இருக்கிறது, நானும் கீழ்ப்படியணும் அல்லவா, அவனை போல நானும் வரணும் என்ற ஒரு எண்ணம் என்ன செய்யும், உதயமாகும். அந்த பண்பானது இவனுக்குள்ள, அந்த குணமானது இவனுக்குள்ள ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். ஆகையினால தான் பெற்றோர் சொல்கிறாங்க, டேய் அந்த பயலோட சகவாசம் வச்சுக்காரா, அவன் கெட்ட பயடா, அவன் ஒரு திருட்டு பய, அவன் ஒரு காவாலி பய, அவனோட சேராத அப்படிங்கிறாங்க. நல்லா சேர்றா, நல்லா சீட்டாடுவான், சிகரெட் அடிப்பான், நல்லா தண்ணியில் அடிப்பான், எங்கெங்கேயோ பொண்ணுங்கள்ட்டலாம் அவன் போகிறவனாக இருக்கான், அவனோட ரொம்ப சேர்த்துக்க தம்பி, வாழ்க்கை என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்களா அப்பா அம்மா? சொல்கிறாங்களா? இல்லை, சொல்கிறதில்ல. துன்மார்க்கம் அவன் அழிவது மாத்திரமில்லை, என் பிள்ளையையும் அது அழித்து விடும். அவனுக்குள்ள இருக்கக்கூடிய பண்புகள் தாக்கம் அவனுக்குள்ளேயும் பட்டு பிடிக்கும். ஒரு ரேடியம் இருக்குது, அந்த ரேடியத்தை, அதே ரேடியம் இன்னொரு இடத்துல இருக்குது, ஒளி இருக்குது, அந்த ஒளியை அப்சர்வ் பண்ணிக்குது. அந்த ரேடியம் ஆனது இருளுக்குள்ளே இருக்குது, மறுபடியும் வெளிச்சத்துக்கு அது இருட்டுக்குள்ளே போகும்போது அந்த ஒளியை கேப்சர் பண்ணிக்குது. அதுபோல் ஒரு நீதிமான் இருக்கிறான், அந்த நீதிமான் அவனுக்குள்ளே வாழ்ந்து அவனுடைய சவகாசம் வைத்துக்கொண்டு அவனோட இருக்க 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 இவனுக்குள்ள இருக்கிற இந்த துன்மார்க்கம், இவனுக்குள்ள இருக்கிற இந்த பாவி என்ற நிலை, இவனுக்குள்ள இந்த பரியாசம் என்ற காரியமானது கொஞ்சம் கொஞ்சமாய் குறையும். ஆவிக்குரிய சபைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஆவிக்குரிய ரீதியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகளோடு அதிகமாக என்ன செய்வாங்க, கலந்து வச்சுக்குவாங்க. யாராவது தம் அடிக்கிறவன், தண்ணி அடிக்கிறவன், கஞ்சா அடிக்கிறவன் இருப்பானா, போவானா? போகவே மாட்டான். தான் துன்மார்க்கனாக இருந்தால் பாவியின் இடத்துல, துன்மார்க்கத்தில், பரியாசத்தில் ரொம்ப பிடிக்கு போயிடுவான். ஏன் அசுத்தத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக இருக்கின்றது என்றால், துன்மார்க்கமும் பரியாசமும் பாவியும் பரிசுத்தத்திற்கும் நீதிமானுக்கும் கீழ்ப்படுதலுக்கும் விரோதமாய் செயல்படுகிறது. என்ன செயல்படுது? விரோதமாய் செயல்படுது. ஆகையினால தான் இவன் துன்மார்க்கனாய் இருக்கின்றான் என்றால், பாவியோடு இருக்கின்றான் என்றால், பரியாசக்காரனோடு இருக்கின்றான் என்றால், ஆவிக்குரிய சபையில் போகிற பிள்ளைகளை பார்த்தா அவனுக்கு எரிச்சலாக இருக்கும். பெரிய இவர் ஏசுன்னு போகிறான், நான் பார்க்காத ஏசா, எனக்கு தெரியாத சத்தியமா, எனக்கு தெரியாத உபதேசமா, பெரிய இவர் லாடு லபக்தாஸ் இவர் போகிறாரு. மனசு என்ன செய்யும்? உள்ளே பேசும். எனக்கு தெரியாத சத்தியமா, எனக்கு தெரியாத இயேசுவா, எனக்கு தெரியாத ரட்சிப்பா, எனக்கு தெரியாத சபை நடவடிக்கைகளா, ஏதோ பெருசாக அவர் போகிறாரு. நான் எவ்வளோ பரம்பரையாக ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன், என் பெற்றோர், என் தாத்தா பாட்டெல்லாம் ஆவிக்குரிய சபைக்கு போகிறாங்க, எங்களுக்கு தெரியாதாக்கும். நேற்று தான் அவன் போன வாரம் தான் ரட்சிக்கப்பட்டான், பெரிய அப்படியே பரிசுத்தமான மாதிரி அப்படியே காட்டுறான் பாடுறான். இவனுக்குள்ள துன்மார்க்கம் இருக்குது. என்ன செய்வான்? பேசுவான். எனக்கு தெரியாத சத்தியமா, எனக்கு தெரியாத தேவனா, எனக்கு தெரியாத இந்த சபை காரியங்களா, எனக்கு எப்படி தெரியும், என்ன தெரியும், எப்போ வரணும், ஏது வரணும் எனக்கு தெரியும். யார் பேசுவா? துன்மார்க்கன் பேசுவா. டைரக்டாக துன்மார்க்கன் மூலமாக அல்லது பிசாசிட்டேருந்து தாக்கம் இவனுக்குள்ளே இருக்கிறனால அதை பேசுவான். யார் யாரோடு இருக்கின்றார்களோ அவர்களுடைய தாக்கமானது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளிருந்தும் வெளிப்படும். மறுபடியும் சொல்கிறேன், எந்த மனிதன் எந்த மனிதனோடு பழகுகிறார்களோ அந்த மனிதனுடைய பண்பு, குணம், நடத்தை அந்த மனிதனுக்குள்ளிருந்து என்ன செய்யும்? பிரதிபலிக்கும். அதன்படி அவர்கள் செயல்பாடு இருக்கும், அவருடைய வார்த்தைகளும் அப்படிதான் இருக்கும். மாற்றுக்கருத்தே கிடையாது. கர்த்தர் யோசேப்பிட இருந்தார். பிசாசு யூதாசுக்குள் புகுந்தது. யூதாஸ் எப்படிப்பட்டவனா இருந்தா? பண ஆசை உள்ளவனா இருந்தா, ஆனா தேவனோடு என்ன செய்தான் இருந்தான். பிசாசு ஈஸியா யூதாஸ் காரியத்துக்குள்ள நுழைய முடிந்ததா? ஏன் முடிந்தது? இயேசுவோடு இருந்தாலும் அவன் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வரல. எல்லா அப்போஸ்தலரும் சீசர்களும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள அப்ப வரல. ஏன்னா சிலுவைக்கு அப்புறம் தான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றார்கள் வேதவள்னு சொல்றான். வைராக்கியம் இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னாரு, இந்த அப்பமும் திராட்சை ரசமும் என் மாமிசத்தை என் ரத்தத்தை நீங்க புசித்து பருகலைன்னா எங்கள்கிட்ட பங்கு இல்லை அப்படின்னா யார் இந்த உபதேசத்தை கேட்க முடியும்? கடினமான உபதேசம். அநேக சீசர்கள் பிரிந்து போனாங்க.
அப்போ இருந்த பொழுது கிட்டத்தட்ட 250 சீஷர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிந்து போயிட்டாங்க. இவர்கள் மாத்திரம் இருந்தாங்க. அவர் சொல்கிறாரு, நீங்களும் பிரிந்து போக மனதாக இருக்கின்றீர்களோ? இயேசு கேட்குறார். இல்லை ஆண்டவரே, நாங்கள் எப்படி உங்கள்கிட்டருந்து நாங்கள் பிரிந்து போக முடியும்? என்ன சொல்கிறாங்க? எப்படி நாங்கள் பிரிந்து போக முடியும்? வைராக்கியம் இருந்தது. ஆனால் இரட்சிப்பின் அனுபவம் என்று சொல்லப்படும் பொழுது இயேசு மரிக்கவில்லை. ஆகவே வைராக்கியத்தோடு இருந்தாங்க. வைராக்கியத்தோடு இருப்பது என்பது வேறு, இரட்சிப்பின் அனுபவத்தோடு வைராக்கியமாக இருப்பது என்பது வேறு. அது வேற சப்ஜெக்ட். அது பேசணும்னா உள்ளே போயிட்டே இருக்கலாம். அப்போ யூதாசுக்குள்ள சாத்தான் புகுவது என்பது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. இதே சாத்தான் கூட பேதுருக்குள்ளிருந்து அல்லது பேதுருவின் மூலமாக இயேசுவை கடிந்து கொள்ள ஆரம்பித்தான். ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது அப்படின்னா அப்பால போய் சாத்தானே. யார? பேதுரு. அப்ப தேவனாகிய கர்த்தர் யோசேப்போட இருந்தார் என்ற வார்த்தை வரும்பொழுது அதனுடைய தன்மை வேறு. இங்கே பிசாசு யூதாஸ் காரியத்திற்குள் நுழையப்பட்ட அந்த காரியம் என்பது வித்தியாசமானது. யூதாஸ் காரியத்துக்குள்ள பிசாசு நுழைஞ்ச உடனே தேவனுக்கு அடுத்த காரியம், தேவனை துதித்து மகிமை செலுத்தி அவருக்கு ஆராதனை செலுத்தினான். அப்படியா? உள்ளே புகுந்த உடனே திருன்னு கண்ணெல்லாம் அப்படியே போகுது. கால் தரித்திருக்க முடியலை. 30 வெள்ளிக்காசு என்ன செய்யறது? கால் தரித்திருக்க முடியவில்லை. 30 வெள்ளிக்காசு அப்படியே கண் முன்னாடி அப்படியே பளபளக்கு. வேதவலன்னு சொல்கிறாங்க, இயேசுவை 30 வெள்ளிக்காசு கொடுத்து அவரை என்ன செய்ய முடியாது, அடிக்க முடியாது. எப்படி விடுதலை அடைஞ்சிருவார் அவர் இதுலேருந்து மீண்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் இந்த 30 வெள்ளிக்காசை வச்சு அவர்கிட்ட இயேசுவிட்ட எப்படியாவது பேசி நாம் என்ன செய்யலாம், ஒரு ராஜ்யத்தை அப்படியே என்ன செய்யலாம், வச்சுக்கலாம், எப்படியும் காப்பாற்றிடலாம், ஏதாவது இந்த 30 வெள்ளிக்காசை வச்சு எதுவும் பண்ணிடலாம் அப்படின்னு நினைத்திருக்கக்கூடும் என்று பேசுகிறாங்க. இல்லை, அவர் ராஜாவாக வரும்பொழுது சில காரியங்கள்லாம் நடப்பிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சானா. பிசாசு பூந்த உடனே அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மை என்னவென்றால் முற்றிலுமாக மாறினது. இங்கே கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் என்ன செய்தார்? யோசேப்போடு இருந்தார். அப்போ இவன் பண்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், எந்த மனிதனுக்குள்ளே எந்த தாக்கம், எந்த மனிதனுக்குள்ளே எப்படிப்பட்ட காரியம் ஒரு இம்பேக்டாக அவனுக்குள்ளேருந்து இருக்கிறது என்பது நல்லா நமக்கு தெரியும். அப்போது அந்த நாட்களில் உள்ளே இருக்க முடியல, தேவன் கூட தான் இருக்க முடிந்தது. அப்போ கூட இருப்பது நிமித்தமாக அவங்களுக்குள்ள கேரக்டர் எப்படி மாறுது, என்ன செய்யுது, கேரக்டர் எப்படி மாறுது என்பதை குறித்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். பாருங்க, நான் வாசிக்கிறேன். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்ற விஷயமானது ஒரு மறைத்து வைக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லப்படுகிற வசனமானது என்ற காரியமானது என்ற அனுபவமானது அது மறைத்து வைக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. என்னது? மறைத்து வைக்கக்கூடிய காரியம் அல்ல. ஏன் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா பயலும் துன்மார்க்கனாக இருக்கான், உலகத்தில் இருக்கிற எல்லா பயலும் பாவியாக இருக்கிறான். அப்படின்னா உலகத்தில் இருக்கிற துன்மார்க்கனு மாதிரியும் உலகத்தில் இருக்கிற பாவி மாதிரியும் இவன் இருக்க வேண்டியதில்லை, இவன் இல்லை. இல்லையா? நீங்கள் சில வலைதளங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆர்னு எழுதியிருப்பாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே ஆர் மாதிரி இருக்கும். இதில் ஒரே ஒரு எழுத்து ஒரு வரிசையில் மாற்றப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா எல்லாம் ஒரே மாதிரி இருந்து அப்படின்னா ஆறுங்கிறது ஒரு பி மாதிரி இருக்குது அல்லது பி மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே. பார்த்தா தெரியவே தெரியாது. நல்லா தேடி 7th ரோவில் 8th காலமில் என்ன இருக்குது, இது ஆறுங்கிறது சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவது போல, எல்லாம் துன்மார்க்கன், எல்லாம் பாவி, எல்லா மாதிரியும் பாவி மாதிரியும் எல்லா துன்மார்க்கன் மாதிரி இவன் இல்லை. இவன் எப்படி இருக்கான்? யூனிக்காக இருக்கிறான். யாரு? யோசேப்பு. அப்ரப்டாக தெரிய வரும். எல்லாம் பாவியாக இருக்கிறான்னா ஒன்றும் தெரியாது. எல்லாம் ஒரே சிகப்பாக இருக்குது, எல்லாம் சிகப்பாக இருக்குது. அந்த சிகப்பில் ஏதோ ஒரு 2 ஒரு 3 அல்லது ஒரு 100 ml 50 ml எல்லோ கலந்துருக்கு அப்படின்னா அது மாத்திரம் அந்த சிகப்பிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு காணப்படும், வேற கலராக மாறும். இல்லையா? வேற கலர் தெரியும். எல்லா கலரும் ஒன்று, ஆனால் இது ஒரு மாதிரியாக தெரியுதே அப்படின்னு அந்த ஒன்று மாத்திரம் எல்லாரையும் காட்டிலும் ஹைலைட்டாக இருக்கும். ஒன்று மாத்திரம்
மற்ற எல்லாரை காட்டிலும் அந்த ஒரு கலர் மாத்திரம் மற்ற எல்லா கலரை காட்டிலும் ஹைலைட்டாக இருக்கும். அதுபோல இந்த உலகத்தில் எல்லாம் துன்மார்க்கனாக இருந்தான். யாரு? எகிப்தில் இருக்கிற எல்லாம் துன்மார்க்கன். எகிப்தில் இருக்கிற எல்லா பயலும் பாவி பயலுங்க. எகிப்தில் இருக்கிற எல்லா பயலும் பரியாசக்காரனுங்க. எகிப்தில் எல்லாரும் துன்மார்க்கனாக இருந்தான். ஆனால் எல்லாரையும் பார்த்தது மாதிரி இவனை பார்க்க முடியவில்லை. ஏன்னா இவனுக்குள்ள ஒரு யூனிக்னஸ் இருக்கு. டேய் இந்த வேலையை செய்யும் அப்படின்னா செய்வோம். செய்கிற முதலாளி கடக்கான் லூசுப்ப இல்லை. யோசேப்பு அப்படின்னு போத்திபார் கூப்பிட்ட உடனே இதோ வந்துட்ட எஜமா, நீங்கள் இதை செய்யணும்னு எனக்கு நீங்கள் இந்த காரியத்தை செய்து முடிக்கணுங்கிறதுக்காக என்னை கூப்பிட்ருக்கேன்னு நான் நம்புகிறேன். அப்படி தானே? கரெக்ட், அதை செய். மற்றவனை கூப்பிட்டு வேலை கொடுத்து இந்த வேலை இப்படி செய்யணும், இந்த மாதிரி செய்யணும், அந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது இருக்குது. இன்னொருத்தனை வேலை கூப்பிட்டா நீங்கள் எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு தெரியும். அந்த வேலையை நான் முடிச்சுட்டு வர்றேன், நீங்கள் இந்த வேலைக்கு தான் கூப்பிட்டீங்க, ஆகவே இந்த முடிச்சுட்டு வர்றேங்கிறது எப்படி இருக்குது? அருமையாக இருக்குது. சில கம்பெனிலெலாம் பார்த்தோம் அப்படின்னா மேனேஜர் ஒரு காரியத்துக்காக கூப்பிட்றாரு அப்படின்னா நல்லா வேலை செய்கிறவன், தன்னுடைய வேலையில் திறம்பட இருக்கிறவன், 100க்கு 100% ஏமாற்றாமல் தன் முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கிறவன், தன்னுடைய வேலையில் ரொம்ப திறன்பட இருக்கணுங்கிறவன், ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கிறவன், அவர் எதுக்கு கூப்பிடுறாங்கிற அந்த கூப்பிடுதலுக்குள்ளேயே இதுக்கு தான் என்னை கூப்பிடுவார்னு சொல்லிட்டே போவான். இதுக்கு தான் கூப்பிட்றாரு, இந்த வேலைக்கு தான் கூப்பிட்றாரு, நான் முடிச்சுட்டு வரேன் பாரு அப்படின்னு தான் போவான். யார் இவ? நல்ல வேலை ஆள், சரியான முதலாளிக்கு, இல்லையா? அப்போது நிறைய பேர் கூப்பிட்டாச்சு, நிறைய பேரை பார்த்தாச்சு, நிறைய பேர்கிட்ட வேலை சொல்லியாச்சு. நிறைய பேர்கிட்ட வேலை சொல்லி நிறைய பேர்கிட்ட கூப்பிட்டது காட்டிலும், மற்றவர்கள் வந்ததை காட்டிலும், சொன்ன வேலையை காட்டிலும், மற்றவர்கள் வந்து வேலையை செய்து முடித்ததை காட்டிலும் இவனை கூப்பிட்டு செய்யப்பட்ட இந்த வேலைகளுக்குள்ள வித்தியாசம் இருக்கு. என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. பாருங்க, அவங்க சொல்றாங்க, அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். எவ்வளோ வருஷம் இருந்தான் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அந்த இஸ்மவேலர்கிட்ட இவன் வாங்கின உடனே இவனோட கர்த்தர் இருக்கிறார், இவன் செய்கிறதெல்லாம் எல்லாம் வாய்க்கும் போல இருக்கு, அப்படியே வாங்கினா இல்லை. நாள் ஆக ஆக, வாரம் ஆக ஆக, மாதம் ஆக ஆக, வருஷங்கள் உருண்டு ஓட 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 யோசேப்புடைய நடவடிக்கைகள் அவனுடைய எஜமானாகிய போத்திபார் நல்லா வாட்ச் பண்ணியிருக்கிறான். இவன் செய்வது மாத்திரம் வாய்க்கின்ற, மற்ற எல்லா வேலையாட்கள் செய்வது வாய்க்கவில்லை. ஆகவே மற்ற எல்லா வேலையாலும் தண்ட கர்மாந்திரம், இவன் மாத்திரம் தான் வாய்க்கப்படுது. ஏனென்றால் இவனோடு ஒருத்தர் இருக்கிறார், கர்த்தர். அப்போ யோசேப்போட கர்த்தர் இருக்கிறார் என்றால் வெளிப்படையாக அப்ரப்டா எல்லாருக்கும் தெரிய வருகிறது. என்ன செய்கிறது? தெரிய பண்பு தெரிய வருகிறது, குணம் தெரிய வருகிறது, பழக்க வழக்கம் தெரிய வருகிறது, அவனுடைய பணிவு தெரிய வருகிறது, அவனுடைய நடத்தை தெரிய வருகிறது, அவனுடைய கீழ்ப்படிதல் தெரிய வருகிறது. எல்லாவற்றையும் அவன் பார்க்கிறான். இந்த போத்திபார் இந்த யோசேப்பின் மூலமாக கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்பதை. ரொம்ப அற்புதமான வார்த்தை. கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்று அவன் எஜமான் கண்டுகொள்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவர் அறிகிறார். எஜமா, கர்த்தர் என்னோட இருக்கிறார், ஆகவே நான் பார்த்தீங்களா கரெக்டாக செய்கிறேன். இவன் சொல்லலைங்க, தன்னை பற்றி இவன் ஒருபோதும் பிரசங்கிக்கவில்லை, தன்னை பற்றி இவன் ஒருபோதும் பேசவில்லை, எடுத்து கூறவில்லை. நீ துன்மார்க்கனா இருக்கியா, கர்த்தருடைய பிள்ளையா இருக்கியா அப்படிங்கிற விஷயத்தை நீ நடக்கிற நடக்கையிலேயே மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். மறுபடியும் சொல்கிறேன், எந்த ஒரு மனிதனும் இந்த பூமியில் வாழ்கிற எந்த மனிதனாக இருக்கட்டும், அவன் கர்த்தருக்குள் இருக்கின்றானா அல்லது பிசாசுக்குள் இருக்கின்றானா என்று அவனுடைய நடக்கை மூலமாக எல்லோரும் அறிந்து கொள்வாங்க. நான் இயேசுக்குள்ளே இருக்கிறேன் என்று நம்மை குறித்து விளம்பரம் செய்வது அவசியமில்லை, தேவையும் இல்லை. அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. முந்திலாம் ஒரு மாதிரி அலைவ, இப்போ அப்படிலாம் உன்னை பார்க்க முடியல தம்பி, ஒரு மாதிரியே திரிவ, ஸ்டைலு, ஹேர் ஸ்டைலு, உன்னுடைய ஷர்ட்டை, ஒரு நடக்க எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ உன்னை பார்க்கும்போது ஒரு வித்தியாசம் உனக்குள்ளே தெரியுது. பேசுவாங்களா? பேசுகிறாங்களா? பேசுகிறாங்க. என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க. உனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் பார்க்கிறேனே. மற்றவர்கள்
மற்றவர்கள் கூப்பிட்டு கேட்பாங்க, என்ன தம்பி உனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை என்னால் காண முடிகிறது, முன்பு இருந்தது போல நான் இப்பொழுது உன்னை காண முடிவதில்லை. காரணம், கர்த்தர் அவனுக்குள் இருக்கின்றார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் அன்றைக்கு கர்த்தர் யோசேப்பு கூட இருந்தார், யோசேப்புக்குள் இல்லை. அப்போ கூட இருக்கிற ஒரு மனிதனோடு இருக்கும் பொழுது அவனுடைய குணம் மாறுமானால் கர்த்தருக்குள் இருக்கிறவனுக்குள் எவ்வளவு பெரிய மாற்றங்கள், எவ்வளவு பெரிய தன்மைகள், காரியங்கள் இருக்கும் பாருங்க. அந்த அனுபவத்தை, இந்த உலகம் பெற்றிராத அந்த அனுபவத்தை வர்ணிக்க வார்த்தைகளே கிடையாது. மற்றவள் பார்த்து நம்மளை சொல்லணும், தம்பி பார்க்கும்போது வருது பாரு, தலையை விரிச்சுக்கிட்டு ட்ரெஸ்ஸை பாரு, நடையப்பார், எப்படி வருது பாரு, தூரத்தில் சே பிள்ளை எப்படி இருக்குண்டா. அவனை குறித்து அவன் பேச வேண்டியதில்லை. அவனை குறித்து நான் இப்படி இருக்கிறேன், நான் இந்த தெய்வத்தை கும்பிடுறேன், இந்த மாதிரி விஷயத்தில் நான் இருக்கிறேன், இப்படிப்பட்ட நடக்க இப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்ல தேவையில்லை. அவன் வருகிற நடை, அவன் பேச்சு, அவனுடைய பாடி லாங்குவேஜ், அவன் யார் என்பதை நல்லா மற்றவர்களுக்கு விளக்கிவிடும். ஆகையினால தான் நாம் கர்த்தருக்குள் இருப்பது ரொம்ப அவசியம். என்ன தம்பி உங்கள் அம்மா அப்பாலாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்கள், நல்லவங்க, அவங்களுக்கு போய் நீ இப்படியா? எத்தனையோ பிள்ளைகளை பற்றி மற்றவர்கள் சொல்லி நான் என் காது வழியாக கேட்டிருக்கேன். கிராமங்களில் ஊழியத்துக்கு போகும்போது, அந்த போதகரோடு போகும்போது, அவங்க அம்மா அப்பாலாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, பாரு எப்படி சுற்றிக்கிட்டு இருக்கான் பாரு. ஆனால் கிட்ட வரும்போது, தம்பி நல்லா இருக்கீங்களா தம்பி? நல்லா இருக்கேன், இவன் பதில் கொடுக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பெற்றோர் அந்த பிள்ளைகளை அந்த போதகர் வெளியில் காணும்போது, தம்பி அப்படின்னு கூப்பிடு ஓடி வருவான். பாஸ்டர் சொல்லுங்கள் பாஸ்டர். பெற்றோர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, பிள்ளை தருதலே அலையும். தம்பி ஐயோ எந்த ஆள் கடலில் மாட்டிட்டோமா அப்படி காணாத மாதிரி, தம்பி சரி பாஸ்டர் சொல்லுங்க, எங்கே போகிறீங்க? போகிறேன் பாஸ்டர். அந்த போதவர் சொல்லியிருக்கிறாரு, இவங்க அப்பா நல்ல ஒரு மூப்பர், நம்ம சபையில் இன்னும் வேலை சபைக்கு போய்க்கிறார், நல்ல ஒரு மூப்பர். ஆனால் பாருங்கள் எப்படி வேலையுது பாருங்கள், காவாலி பைய மாதிரி பொறுக்கி மாதிரி அலைகிறான் பாருங்கள். எவ்வளோ தரமான பெற்றோர் அவங்க. அந்த பெற்றோருக்கு இவங்க இப்படி ஏன்? சபகாசம். யார் அவனோடு இருக்கிறார்கள் என்பது அவனுடைய நடக்கை தீர்மானிக்கும். பிசாசோடு எந்த மகன் இருக்கின்றானோ பிசாசுடைய காரியங்கள் அவனுக்குள்ள பிரதிபலிக்கும், மாற்றுக்கருத்தே கிடையாது. யோசேப்பு கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று போத்திபார் கண்டு அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்பதை அவர் காணுகிறார். எந்த ஒரு வேலையால் தன்னுடைய வேலையிலையும் உண்மையாக இருந்து கடவுளுக்கு உண்மையாக இருக்கின்றானோ அவனுக்கு உடனே என்ன செய்யும்? பதவிகள் உயர்வு வரும், மாற்றுக்கருத்தே கிடையாது. தேவனுக்கு பயந்து தேவனுடைய பிள்ளையாக இருந்து தேவனுக்குள் வாழ்கின்ற பிள்ளைகள் அவர்கள் எதை செய்தாலும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அந்த பிள்ளைகள் மேன்மேலும் 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 உயர்ந்து கொண்டே தான் போவார்கள். போத்திபார் என்ன செய்கிறான்? மனைவியை தவிர அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விசாரணை காண அவனை கொண்டு வைக்கிறார். இன்னொரு விஷயம், இவன் நீதிமானா இருக்கிறபடினால, இவன் சன்மார்க்கனா இருக்கிறபடினால, தேவனுக்கு பயந்து இருக்கிறபடினால, கீழ்ப்படிந்து இருக்கிறபடினால, நான் அடிமையா விற்கப்பட்ட எங்க அப்பா வீட்டில் நான் செல்லமாக வளர்ந்தேன். பலவர்ண அங்கே எனக்கு உடுத்தி என்னை எப்பொழுதும் அழகு பார்க்கிறார். அந்த அழகு பார்க்கிற நிலையிலிருந்து நான் இப்போ அடிமையா இருக்கிறேன். உனக்கு நான் வேலை செய்ய முடியுமா? கூடாது, போடா சொல்லல. அங்கேயும் கீழ்ப்படிந்தான் போத்திபாருக்கு. அப்படி அவன் இருக்கின்றபடினால யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் அவன் போத்திபார் வீட்டை ஆசீர்வதித்தார் இருக்குங்க. வாசிக்கிறேன் அதே 39 ஆதியாகமம் 39:5 அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கின முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். என்ன செய்தாரு? ஆசீர்வாதம். எந்த மனுஷன் கர்த்தரோடு இருக்கின்றானோ அந்த மனிதன் ஆசீர்வாதத்தை உயர்வை பெறுவது மாத்திரமல்லாமல் அவனுடைய இருக்கின்ற இடமும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதுதான். என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். இவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உடையவனாயிருந்தான், எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தனக்குள் உண்டாக்கி கொண்டிருந்தான். அந்த கர்த்தருடைய
அந்த பிரசன்னம் எப்படியெல்லாம் இவனை வழி நடத்தினது, வழிவிட்டது அல்லது அவனை உயர்த்தினது என்பதை வருகிற வாரத்தில் நாம் தியானிப்போம். கண்களை மூடுவோம். அந்த காலவேளை நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தினால உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த காலவேளை எங்கள் தேவன் யோசேப்போடு இருந்த இந்த நாட்களில் அவன் மறைந்து இருக்கவில்லை. ஆண்டவரே, அவன் ஒளிப்படத்தில் ஒருபோதும் இல்லை. ஒருவேளை அவன் ஒளிப்படத்தில் அவனுடைய வாழ்க்கை இருக்குமானால் வெளியில் எல்லோரும் பார்க்கத்தக்கதாக அவனோடு கூட இருந்து பிரகாசித்திருக்கீங்க. அவனுடைய வாழ்க்கையில் அதை அனுபவித்தான். ஏனென்றால் உம்முடைய அந்த பிரசன்னம், அந்த தாக்கம் அவனுக்குள்ள இருந்தபடினால அவன் செய்தது வாய்க்க பண்ணினீர். அவன் வாய்க்கும்படியாக வழிவாசல்கள் உண்டானது. காலங்கள் அதற்கென்று மாற்றப்பட்டது, வடிவமைக்கப்பட்டது. அதுபோல எங்கள் சபையில் உடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளும் ஆண்டவரே, ரட்சிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்கிற பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த இடத்துல இருக்கிறபடினால யோசேப்போடு இருந்த தேவன் எங்கள் சபையில் இருக்க ரட்சிக்கப்படாத இருக்கிறவர்கள் அவர்களோடு இல்லாமல் அவருடைய இரத்தத்தினால கழுவி அவர்களுக்குள் வாசம் பண்ணத்தக்கதாக கர்த்தாவே நீங்க கிரியை செய்தமைக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வலைதளங்கள்ல, யூடியூப்ல, உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்களும் இதே யோசேப்பின் பெற்ற அனுபவத்தை காட்டிலும் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் உள்ள சபை மக்கள் பெற்ற அனுபவத்தை பெற்று அவர்களுக்குள் வாழ அதன் நிமித்தமாக உம்முடைய ஆண்டவரை பிரசன்னத்தின் தாக்கம் அவர்களுக்குள்ள இருந்து அவர்களை நீர் உயர்த்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கிருபையாய் ஆண்டவரே தயவாய் மருத்துவமனையில் நோயோடு மரணப்படுக்கையோடு போராடி கொண்டு இருக்கிற ஜனங்கள் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அவர்களுக்குள் என் தேவனாகிய கர்த்தர் பிரவேசிக்கத்தக்கதாக இரத்தத்தினால் அவளை கழுவி விசேஷமாக வியாதியை படுக்கையை மாற்றி, நோயின் படுக்கையை மாற்றி அவர்களுக்குள் ஒரு அற்புத சுகத்தை கொடுத்து அவர்களுக்குள் பிரவேசித்து அவர்களை என் தேவனாகிய கர்த்தர் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துக, காத்துக்கொள்ளுங்க. நன்மையினால கர்த்தாவே நீங்கள் முடிசூட்டு இருக்காய் நமக்கு நன்றி செலுத்துங்க. கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கென்று காணிக்கை செலுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென்.